என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2 நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பு எதற்காக நிகழ்ந்தது என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கும் தெரியும், அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் தெரியும். டாக்டர் ஐயா அவர்கள் தலைமைச் செயலகம் சென்று முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறார் என்றால் அது எதற்காக என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு பத்திரிகை, ஒரே ஒரு ஊடகவியலாளர்கள், ஒரே ஒரு செய்தி சேனல் உண்மையை பேசி இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஏண்டா உங்களுக்கு இவ்வளவு வன்மம் வன்னியர்கள் மேல? நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஏன் இவ்வளவு வன்மம்? டாக்டர் ஐயாவின் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? தொடர்ந்து தமிழ்நாட்டில் வன்னியர்களை அனைத்து சமூகமும் வசப்படுத்தி வாழ்கிறீர்கள். வன்னியர் சமூகம் மட்டும் அனைவருக்கும் வளைந்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். தலைமை செயலகம் மருத்துவர் ஐயா அவர்கள் சென்றது தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றியமையாதது. அதை கருத்தில் கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி, நீதிமன்றத்தில் நீங்கள் தரவுகளை சமர்ப்பிக்கவில்லை என்றால் எந்த நேரத்திலும் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்யும் அப்படின்னு பல முறை மருத்துவர் ஐயா அவர்கள் ஜெயலலிதா இருந்த நேரத்திலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்த நேரத்திலும் சரி, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கும் பொழுதும் பல முறை மருத்துவர் ஐயா அவர்கள் மேற்கோள் காட்டிட்டார். ஆனால் இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு வார்த்தை எடுத்தாலே எல்லாருக்கும் அலர்ஜி வந்துடுது. ஏனென்றால் இவர்களுடைய அதிகாரமே வன்னியர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், அந்த உண்மை வன்னியர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகம் சென்று மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி தமிழ்நாட்டில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க. இரண்டாவது, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி நீதிமன்றத்தில் அதன் தரவுகளை நீங்க சமர்ப்பிக்கிறனா எந்த நேரத்திலையும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு நேரிலேயே சென்று அறிக்கையின் மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிவிட்டு வருகிறார். ஆனா தமிழ்நாட்டில் தினமணின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, பொறம்போக்குங்க. ஏண்டா வன்னியர்னா உங்களுக்கு என்ன எரியுதடா? நீங்களாம் யாருக்குடா பத்திரிகை நடத்துறீங்க? நீங்களாம் யாருக்கு பத்திரிகை நடத்துறீங்க? ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கா பத்திரிகை நடத்துறீங்க? மேல்தட்டில் வாழ்கின்ற மக்கள் இன்னும் பல மடங்கு மேலே ஏறி செல்வதற்கு நீங்கள் பத்திரிகை நடத்துகிறீர்கள். அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் நிலையை அடுத்தவர்கள் அறிந்து கொள்வதற்கு கூட அதில் ஒரு செய்தியை நீங்க போடுறதில்லை. அப்படிப்பட்ட நாதாரிங்க. தினமல பத்திரிகையில மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகம் சென்று சந்தித்து விட்டு வந்த அந்த செய்தியை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதுன்னு போடுறான் தினமலர். இவனுக்கெல்லாம் வெக்கம் இல்லை. வன்மத்தை ஏண்டா இப்படி கக்கறீங்க? நான் கேட்கிறேன், ஒரு செய்தி ஊடகம் என்பது நேர்மையா இருக்கணும். நேர்மையாக உன்னால செய்தி போடுறதுக்கு திராணி இல்ல, துப்பு இல்லை அப்படின்னாக்கா இது எங்களுடைய மத பத்திரிகை, இது எங்களுடைய இன பத்திரிகை, இது எங்களுடைய சாதி பத்திரிகைன்னு போட்டுக்குங்க. உங்களுடைய மத சாதி உங்களுடைய கட்சி செய்தியை மட்டும் நீங்க போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. தினமலர் நாள் தவறாது இந்த மலர் உங்க வீட்டுக்கு வரும். நாள் தவறாத இந்த மலர் உங்க வீட்டுக்கு வரையும், நாள் தவறாத நாட்டில் இருக்கிற செய்தியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர், தினகதிர், தினத்தந்தி, தினகரன் எல்லாம் தினம் 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 நாட்டில் நடக்கிற செய்தியை நாங்க போடுறோன்னு சொல்லிட்டு நாட்டில் நடக்கிற செய்தியெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டு, குப்பை தொட்டியில போட வேண்டிய செய்தியெல்லாம் கொண்டு போய் நாட்டு மக்கள் கிட்ட கொடுத்து நாட்டு மக்களை இன்னும் மூடர்களாவே வச்சிட்டு இருக்கீங்களாடா நாதாரி பசங்களை. கோபம் வருது, அதிகமான கோபம் வருது. சில தவறான வார்த்தைகள் வரக்கூடாது, விடக்கூடாது என்று எண்ணுகிறேன். ஆனா இவங்களெல்லாம் இதை விட அதிகமா கேட்கணும். இந்த மாதிரி பத்திரிகைகளை அதிகமா கேட்கணும். அப்பதான் இவங்களுக்கு சூடு சோடம் வரும். சமீபத்துல தர்மபுரியில நடந்த ஒரு வன்கொடுமைய செய்தி சேனல் எப்படி போட்டான்றதை நம்ம பார்த்தோம் இல்ல. இவர்களுக்கு வன்னியர்கள் என்றாலே கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இருக்கும். வன்னியர்கள் வார்த்தையை கேட்டாலே இவர்களுக்கு வாமிட்டு வந்துடும்.
வன்னியர்களால் தாண்டா வாழறீங்க, இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல, ஆண்டு ஆண்டு காலமா இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருமே வன்னியர்களால் தான் வாழறீங்க. வன்னியர்களை அடக்கி ஒடுக்கி முடக்கி வச்சுக்கிட்டு, கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல 3 படிநிலைகளிலும் அவர்களை ஒடுக்கி வச்சுக்கிட்டு, அத்தனை இடங்களிலும் ஆதிக்க வர்க்கம் அமர்ந்து கொண்டு வன்னியர்களுக்கான உரிமை கிடைக்க கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறீங்க. ஏன்னா அதிகாரத்தில் நீங்க இருக்கிறீங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் தள்ளாத வயது 85 வயதை நெருங்கி விட்டார். 84 முடிந்து 85வது வயதில் நடக்கிறார். நடக்க முடியவில்லை அவரால். தலைமைச் செயலகம் சென்று நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை கடிதம் மூலமாக கொடுக்கிறார், தன்னுடைய கோரிக்கையை வாய்மொழி மூலமாக பேசுகிறார். முதலமைச்சரை சந்தித்து இத்தனையும் பேசிவிட்டு வெளியே வரார். ஆனா கூட்டணியை ஆரம்பித்து விட்டது பாமகவும் திமுகவும் பத்திரிகையில எழுதுறான் தினமலர். இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சி 1989 ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை 16. பாட்டாளி மக்கள் கட்சியின் இன்ற 34 ஆண்டு. இந்த 34 ஆண்டு வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்காக எந்த ஒரு இடத்திலும் கூட்டணிக்காக போய் நின்றதாக வரலாற்றில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் இழுப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு தைலாபுரம் தோட்டத்தின் வாசப்படியை நோக்கி தவம் நின்றவர்கள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியின் தலைவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி துண்டு சீட்டு முதலமைச்சரை நோக்கி தலைமை செயலகத்தில் போயிட்டு கூட்டணி பேச போயிடுவாரா மருத்துவர் ஐயா? ஏண்டா மருத்துவர் ஐயான்னா உங்களுக்கு என்ன இருக்கிறையா? தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தன்னலமற்று பொது நலத்தோடு இயங்குகின்ற ஒற்றை அரசியல் தலைவன் மருத்துவர் ஐயா என்பதை நினைவில் வச்சு பேசுங்கடா எவனா இருந்தாலும். வார்த்தைகளை சில நேரங்களில் விடக்கூடாது என்று எண்ணுகிறேன். ஆனால் ஒரு செய்திகளையும் அதை சம்பவங்களாக மாற்றி இவர்கள் திரித்து பத்திரிகைகள் எழுதும் போதும் செய்தி சேனல்களில் இவர்கள் வாசிக்கும் பொழுதும் பதைக்கிறது, கொதிக்கிறது. ஏன்டா எங்க மேல அவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? நான் கேட்கிறேன், ஏன் எங்க மேல அவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? 20 மாதங்கள் ஆகிவிட்டது. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? சட்டமன்றத்திற்கு சிறப்பு சட்டம் இயற்றி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான அத்தனை உரிமைகளும் சட்டமன்றத்துக்கு இருக்கு. இதை சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை ஏற்றி நீங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதற்கான தரவுகளை நீங்கள் சரியாக சமர்ப்பியுங்கள் என்றுதான் நீதிமன்றம் கேட்டது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய வேலை என்ன? பெரும்பான்மையான சமூகத்தின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். நீதிமன்றத்தில் கொண்டு போய் வச்சதே நீங்க தான். நீதிமன்றம் முதலமைச்சர் தலைமையிலேயே கொட்டி இந்த அதிகாரம் உங்களுடைய மன்றத்துக்கு தான் இருக்கிறது, நீங்க நேரடியாக கொடுக்கலான்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதை ஏன் செய்யறதுக்கு நீங்க முன் வரல? வன்னியர்கள் ஓட்டு என்றால் இனிக்கிறது, வன்னியர்கள் உரிமை என்றால் கசக்கிறது, இவ்வளவுதானே. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் கிட்ட ஓட்டுக்கு போய் நிப்பீங்கல்ல, மக்கள் கிட்ட ஓட்டுக்கு நீங்க போய் நிற்கும் போது அவங்க எதை கையில வச்சுக்கிட்டு நிற்பாங்க? இந்த முறை போய் பாருங்க களத்துல, அவருடைய கையில் எந்த ஆயுதம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வன்னியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற பகுதிக்குள்ள திமுகவோ அதிமுகவோ பாமக இல்லாமல் களத்தில் உள்ளே போய் நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று கேட்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இடஒதுக்கீட்டின் மகிமை தெரியாமல் இருந்தது. இன்று இளைஞர்களுக்கு இடஒதுக்கீட்டின் உண்மை நிலை புரிந்துவிட்டது. மருத்துவர் ஐயா அவர்கள் சுக்கா மிளகா சமூக நீதி என்று தொடர்ந்து முகநூலில் பதிவிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு சுக்கா மிளகா சமூக நீதி என்ற அந்த தொடரை படித்த பிறகு மக்கள், இன்று இருக்கின்ற இளைஞர்கள் எழுச்சி பெற்று விட்டார்கள். இடஒதுக்கீட்டின் உண்மை நிலை இளைஞர்களுக்கு புரிந்துவிட்டது. ஆனா இன்னைக்கெல்லாம் நீங்க யாரையும் ஏமாற்ற முடியாது. 2024 இருந்தாலும் 2026 இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களிடம் உண்மை நிலைகளை எடுத்து கூறி வருகிறது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றியமையாதது. காரணம் என்னன்னா, சமீபத்தில் ஒரு நபர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு ஐயா மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்து வெளியே வந்த பிறகு இந்த நபரை பாருங்கள், இவர் நேதாஜி மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு கட்சி நடத்துறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஜாதிங்களே போயிட்டு இடஒதுக்கீடு எல்லாத்தையும் வாங்கிட்டா தமிழ்நாட்டில் இன்னும் சின்ன சின்ன ஜாதிங்க எவ்வளோ ஜாதிங்க இருக்குது, அவங்களுக்கெல்லாம் யார் இடஒதுக்கீடு கொடுக்குறது, அவங்கெல்லாம் எப்படி சமுதாயத்தில் வேலை வாய்ப்பில் வர்றது, அவங்கெல்லாம் எப்படி இடஒதுக்கீடு இல்லாமல் அவங்கெல்லாம் வேலை வாய்ப்பில் உள்ளே போகிறது அப்படின்னு இவர் கேட்குறாரு. பாவம், ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புகிற ஒரு உத்தம மகராசா பேசுகிறாரு. மருத்துவர் ஐயா என்ன கேட்டார்?
தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஜாதிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க, வன்னியர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுத்துருங்கன்னு மருத்துவர் ஐயா போயிட்டு மு.க. ஸ்டாலின் கிட்ட சொன்னாரா? மருத்துவர் ஐயாவின் கோரிக்கை என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்? தமிழ்நாட்டில் 20 சாதி இருக்குதா, 200 சாதி இருக்குதா, 300 சாதி இருக்குதா, 400 சாதி இருக்குதா? மொத்த சாதிகளுடைய தலையை எண்ணுங்க. எந்தெந்த சமூகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்தந்த சமூகத்துக்கு அத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருங்க. 100% இடஒதுக்கீட்ட எத்தனை சமூகங்கள் இருக்குதோ அத்தனை சமூகங்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகளின்றி விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டால் ஒரு சமூகத்தில் ஒரே ஒரு மனிதன் இருந்தாலும் கூட, ஒரு சமூகத்தில் 100 பேர் இருந்தால் கூட அவர்களுக்கான உரிமை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இங்க எந்த சாதிக்கும் பிரச்சனை இருக்காது. யாருமே வந்துட்டு எங்களுக்கான உரிமை கம்மியா கிடைச்சிருக்குது, அவர்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டாங்கன்னு யாராலையும் பேச முடியாது. ஏனென்றால் அவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்துட்ட பிறகு யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது, யாரும் தவறாக பேச முடியாது. இதை செய்யறதுக்கு திமுக அரசுக்கு எங்க நோகுது? நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தானே நீ சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேன்ற. ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டா தமிழ்நாட்டில் வந்துட்டு வன்னியர்கள் தான் பெரும்பான்மை, வன்னியர்கள் 2 கோடி இருக்கிறான், வன்னியர்கள் 2 கோடி இருக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மக்கள் விழித்துக் கொள்ளுவார்கள். இவ்வளவு பேர் நம்மளே இருக்கிறோம், நம்ம ஏன்டா அவனுக்கு போய் ஓட்டை போட்டு அவங்ககிட்ட போய் எனக்கு இடஒதுக்கீடு கொடு, அதை கொடு, இதை கொடு, நம்ம போய் ஏன் கேட்டுக்கணும்? நம்ம ஆளையே ஒருத்தனை முதலமைச்சரா நிக்க வச்சு நம்மளே ஜெயிச்சிட்டு நம்மளே அதிகாரத்துக்கு போனோம்னா இவங்கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் வருமா அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட வந்துடும். இது வரக்கூடாது, இந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாதுன்றதால் தான் தமிழ்நாட்டின் உண்மை நிலை என்னன்றது ஆட்சியாளர்களுக்கு தெரியும். முதன்மை சமூகம் வன்னியர்கள், 2ஆம் சமூகம் பறையர்கள். இந்த 2 சமூகம் தான் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம். உண்மையான தரவுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் கிடைத்துவிடும். அப்படி கிடைத்து விட்டால் அது இன்று இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு பின்னடைவு. அந்த இடத்திற்கு இவர்களை கொண்டு சென்று விடக்கூடாது. அப்படி கொண்டு சென்றால் நாம் தான் அதிகாரத்தை இழப்போம் என்பதை மு.க. ஸ்டாலின் போன்ற திமுக காரர்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். இல்லை, எப்பவுமே வாய் எடுத்தா பேசிக்குவாங்க. தமிழ்நாடு வந்துட்டு இடஒதுக்கீடின் தொட்டில், தமிழ்நாடு இடஒதுக்கீடின் தொட்டில். ஆரம்பத்தில் இந்தியாவிலேயே முதலில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் தான். ஆமா, இல்லைன்னு யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டில் தான் முதல்ல இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த இடஒதுக்கீட்டை சரியா கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இடஒதுக்கீட்டை கிடைத்தவர்கள் பறித்து கொண்டார்கள். இடஒதுக்கீட்டை கொண்டாந்தீங்க, யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்க எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அந்த இடஒதுக்கீட்டுக்கு உரிமையானவர்கள் எல்லாம் தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த தெருவில் நின்று கொண்டு இருக்கின்ற மக்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கான உரிமையை கொடுன்னு கேட்கிறாங்க. அதற்கான தரவுகள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீதிமன்றம் அந்த தரவை எடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு உங்ககிட்ட சொல்லிடுச்சு. ஏன்னா நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க. ஆனா அதை என்னால செய்ய முடியாதுன்னு நீங்க காலத்தை கடத்துறீங்க. இது எங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுகவின் கடைசி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திமுகவின் கடைசி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த கடைசி பயணத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை இயற்றி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரா? மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிப்பார்களா அல்லது காலம் கடத்துவார்களா? ஒருவேளை 2026 பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து வெகு விரைவில் பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.